ஹலோ எவ்ரிவான், சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள் அண்ட் குவிக்காக சோயா கீமா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேனில் டோஸ்ட் பண்ண ஆயில் விட்டு சோம்பு, இஞ்சி, பூண்டு அண்ட் 1 பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 டொமேட்டோஸும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் கசகசா, 5-6 போல் முந்திரி பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். கசகசா இஸ் ஆப்ஷனல். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினோடனே கூல்டவுன் ஆக விட்டு கிரைண்ட் பண்ணி வெயிட்டீஸில் வச்சுக்கலாம். Now மீல் மேக்கர் ஆர் சோயா சங்க்ஸ் வாட் எவர் யூ சே ஒரு 10 மினிட்ஸ் நார்மல் வாட்டர்லேயே சோக் பண்ணால் நல்லா ஊறிடுவான். இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் கோஸாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி ஒரு பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இதோட சேர்த்து அதோட 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கோஸா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இதோட ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்தா சோயா கீமா கிரேவி இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டே டாப் நாச்சாக இருப்பான். சப்பாத்தி, பூரி, தோசை எதுவாக இருந்தாலும் சைட் டிஷ் அல்டிமேட்டாக இருக்கும். கிவ் இட் அ ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.